அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இடி விசாரணையை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது மகன் மகளை விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 28 ரத்து செய்தது. இதையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அவரது சொத்துக்களை முடக்குவது தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்தும் விசாரணையை எதிர்த்தும் அமைச்சர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. அமைச்சரின் மனுவுக்கு ஜனவரி 5 பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.